அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அது நமக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்லடா. ஆனா நம்ம கம்பெனி அழிக்க பாக்குற அந்த எஸ்எஸ்கேக்கு கிடைச்சிருக்கு. நம்மளை விட அந்த ஆள் தான் புத்திசாலின்னு இப்ப நம்ம தலையில அடிச்ச மாதிரி இருக்கு. அம்மா, நீ ஆபீஸ்ல என்னதான்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? காலையில வர வேண்டியது, நாள் முழுக்க சேர தேய்க்க வேண்டியது, ஈவினிங் கிளம்பி போக வேண்டியது. ஆபீஸ்க்கு வந்து போறதுன்னா இதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா பொண்ணு? இங்க பாருங்கண்ணே, 1 கோடி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது ஓஎம்ஆர் டெண்டருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்கணும்ல. வாய மூடு. தப்பு பண்ணிட்டு இப்ப சமாளிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த டெண்டர் நமக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? இதுக்காக 1 மந்த் ஹார்ட் ஒர்க் பண்ணி இண்டஸ்ட்ரியோட பல்ஸ பிடிச்சு 19 கோடி கோட் பண்ண. எல்லாம் போச்சு. ஒரே நாள்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். ஈஸியா கிடைக்க வேண்டிய டெண்டர் அலட்சியத்தால கெட்டு போச்சு. ஏன் ஏன் நல்லா தானடா இருந்த? என்னாச்சு உனக்கு? அப்படி ஒரு விஷயம் உன் மூளைக்கு எட்டலனா அதுல ஏன் நீ தலையிடுற? உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ண வேண்டியதானே? நானும் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு பிசினஸை இழுத்து மூட வச்சிராத. அண்ணா போதும், ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. அதுக்கு எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஷட் அப். அவன் ஒரு ப்ராஜெக்ட பிடிக்கிறதுக்கு நாயா பேயா அலைஞ்சுகிட்டு இருக்கான். நீ கையில கிடைச்ச ப்ராஜெக்ட கெடுத்து விட்ட. இவ்வளவுதான் உன் பிசினஸ் நாலேஜா? இவ்வளவு நாள் நீ ஆபீஸ்க்கு வந்து கத்துக்கிட்டது இவ்வளவுதானா? அண்ணா டேய் வேண்டாம். இதுக்கு மேல நீ விளக்க சொல்லி ஒண்ணும் ஆக போறது இல்ல. உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தான் பாரு, என்ன சொல்லணும்? கார்த்திக் சார் ஏன் இப்படி பண்ணாரு? அதானே, இந்த சின்ன விஷயம் கூட இவருக்கு தெரியல. கௌதம் சார் கொட்டேஷனை ரெடி பண்ணிருந்தா கில்லி மாதிரி டெண்டரை தட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப எல்லாம் போச்சு. அது சரி, ஒருத்தருக்கு தம்பியா இருந்துட்டா அண்ணனோட புத்திசாலித்தனம் அப்படி தம்பிக்கு வந்துருமா என்ன? சார், ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? என்ன இருந்தாலும் கார்த்திக் சார் உங்களோட தம்பி. கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம் சார். நான் ரொம்ப நம்பி இருந்த டெண்டர் அது நமக்கு மிஸ் ஆனது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே கிட்ட பறி கொடுத்துட்டோங்கிறத என்னால தாங்கிக்க முடியல. அதான் அந்த கோவத்துல. அவரும் திறமையானவர் தான் சார். ஏதோ இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் கூலா இருங்க சார். என்ன இருந்தாலும் நான் அவனை அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படி பேசி இருக்கவே கூடாது. அவன் முகமே வாடி போச்சு. அவன்கிட்ட போய் சாரி கேட்கறது தான் சரி. கார்த்தி, என்ன இவன் இங்க காணோம்? அதுக்குள்ள எங்க போயிட்டான்? கார்த்திக் எங்க? அவர் அப்பவே கோவமா பேக் எடுத்துட்டு போயிட்டாரு சார். கோவமா பேக் எடுத்துட்டு போயிட்டானா? இலக்கியா அத்தை, நான் கீரையை கிள்ளிட்டேன். சீக்கிரமா எடுத்துட்டு போய் பொரியல் பண்ணிடு. 2 பேரும் வந்து பசி தாங்க மாட்டாங்க. 2 பேருக்கு லஞ்ச் அனுப்பணும். இந்தா. அத்தை அதெல்லாம் பண்ணிடலாம். முதல்ல இந்த காஃபி நான் குடிங்க. அப்பவே குடிச்சிட்டேன், நீ குடிச்சிடு. மாமியாரும் மருமகளும் ரொம்ப தான் கொஞ்சிக்கிறாங்க. இதுல எப்படி வெடி வைக்கிறது? தோ கார்த்திகே வந்துட்டான். அவனுக்கு வேணா காஃபியை கொடு. கார்த்திக், என்ன கார்த்திக், ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு? சரி இந்த காஃபி சாப்பிடு. கார்த்திக், என்னாச்சு கார்த்திக்? ஏன் இப்படி பண்ண? ஏன்பா இப்படி காஃபியை தட்டி விட்ட? ஏன் இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? ஆமா, எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கரெக்டா கிடைச்சிருச்சு. மத்தவங்க கிட்ட நான் மரியாதையா நடந்துக்கிறதுக்கு. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறான்? என்ன கார்த்திக்,
உன் கோவத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. காஃபி எதுக்கு இப்ப தட்டி விட்ட? எதுக்காக இப்படி என்ன அவமானப்படுத்துற? நான் அவமானப்படுறதுக்கெல்லாம் எந்த கேள்வியும் கிடையாது. ஆனா உங்களுக்கு சின்னதா ஒரு அவமானம் நடந்துட்டா மட்டும் உடனே காரண காரியம் கேட்பீங்க. அதுக்கு நான் அப்படியே கையை கட்டி பதில் சொன்னோம்ல. நான் என்ன உங்களுக்கு கொத்தடிமையா? அத்தை, நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, நான் எல்லாத்தையும் அப்படியே பொறுத்துக்கிட்டு போனோமா? இங்க பாருங்க, ஒரு நாள் நல்ல சந்தோஷமா பழகுறீங்க, அப்புறம் திடீர்னு கிறுக்கு பிடிச்சு போய் காய்ச்சி முச்சின்னு கத்தி அவமானப்படுத்துறீங்க. ஆனா நான் மட்டும் வாயை பொத்திக்கிட்டு அதை ஏத்துக்கணுமா? கார்த்திக் கௌதம் கூட சமாதானம் ஆயிட்டான்னு காலையில தான் இலக்கியா சொன்னா. ஆனா இப்ப கார்த்திக் பத்த வச்ச சரவடி மாதிரி பொரியறானே, என்னாச்சு? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல யார்கிட்டயாவது சண்டை போட்டு அந்த கோவத்தை இங்க காட்டுறியா? நீ சொன்னாதானே தெரியும் என்ன பிரச்சனைன்னு. சொன்னா மட்டும் பிரச்சனையை தீர்த்துருவீங்களா? இல்ல நான் சொல்றதா இந்த வீட்டுல இருக்கிறவங்க மண்டையில ஏறுமா? இங்கதான் ஆள் ஆளுக்கு அதிகார திமிரில் அலையறீங்களே. என்ன மதிக்கணும்னு அவங்களுக்கு என்ன அவசியமா என்ன? ஐயோ கார்த்திக், என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. நீ பேசுறது தலையும் புரியல வாலும் புரியல. அதேதான் என் நிலைமையும். என்னோட வலி உங்களுக்கு இப்ப புரியாது. சில பேரு தான் தான் எல்லாத்துலயும் தலையா இருக்கணுங்கிற ஆணவத்துல என்ன வாளா நினைச்சு இன்சல்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.